ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம மிக்ஸி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் பச்சரிசி குச்சி வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெயில் இருக்கக்குள்ளே இந்தமாரி வத்தலெல்லாம் போட்டு வச்சுக்கணும்னா நம்ம பசங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சேர்ந்து கொடுக்கலாம், இல்லை லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் நம்ம குட்டீஸ்க்கு வெளியே வாங்கி கொடுக்குறத விட. இந்தமாரி வெயில் இருக்கக்குள்ளே வத்தலெல்லாம் போட்டு வச்சோன்னா வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1 கப் பச்சரிசி எடுத்துருக்குறேன். இது நல்லா 3லேருந்து 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கையில் நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கணும். அப்போ தான் அரிசி நல்லா அழுக்கெல்லாம் போய் நல்லா வெள்ளையாக இருக்கும், நம்ம வத்தலும் நல்லா வெள்ளை கலரில் வரும். இப்போது அரிசியை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சிடணும். இப்போ மறுநாள் காலையில் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சிடணும். இப்போது அரிசியை கையாலே நல்லா உடச்சி எடுக்கணும். நம்ம ராத்திரி நல்லா ஊற போட்டதுனால அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கையிலேயே உடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மிக்சியெல்லாம் தேவையில்லை. உடச்சி எடுத்து ஆன உடனே ஒரு குக்கரில் உடச்சி அடித்த அரிசியெல்லாம் சேர்த்துக்கணும். இதுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துன்னு இருக்கிறேன். நான் 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். எப்போவுமே வத்தலுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். ஏன்னா வத்தல் வெயிலில் காயக்குள்ளே உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது ஸ்டவ் மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 விசில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடணும். இப்போ ஆறின உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். கட்டி இல்லாத நல்லா கிளறி கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருக்குது. இப்போ வேணும்னா நம்ம தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம், சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற போல். இப்போது 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 15 பச்சை மிளகாய் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வத்தலில் பச்சை மிளகாய் ஜாஸ்தி சேர்க்கக்கூட சாப்பிடக்குள்ள தொண்டை எரிச்சல் எடுக்கும். நான் இதில் பெருங்காயம் போட மறந்துட்டேன், வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நாங்களும் சின்ன பசங்களாக இருக்கக்குள்ள சம்மர் ஹாலிடேஸில் எங்கள் அம்மா காலையில் 7 மணிக்கெல்லாம் வத்தல் போட்டுருவாங்க. காலையில் வெயில் வெயிலாக இருக்கும், கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். வத்தலும் சீக்கிரமாக காஞ்சிடும். இப்போ வாங்க நம்ம வத்தல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு துணியை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முறுக்கு குழாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வத்தலை நிதானமாக இழுத்து விடணும். ஜோராக அழுத்தக்கூடாது, மாவு ஜாஸ்தி விழுந்துடும். அப்போ காயறதுக்கும் லேட் ஆகும். பாருங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டேன். இதை இப்போ ஒரு 2 நாளைக்கு நல்லா காய விடுறேன். இப்போது 3ஆவது நாள் வத்தல் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. துணியை மடித்து போட்டு தண்ணி தெளிக்கணும். டைரெக்டாக வத்தல் மேலே தெளிக்கக்கூடாது. தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இப்போ எடுத்தோம்னா எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்ட பிறகு நம்ம வெயிலில் நல்லா காய போடணும். இப்போது எல்லாத்தையும் தட்டில் போட்டு காய வைக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய வைக்கக்கூடாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் தூரமாக போட்டு நல்லா காய வச்சணும். இப்போ 2 நாள் ஆன பிறகு வத்தல் இவ்வளோ நல்லா காஞ்சிருக்குது. வத்தல் நல்லா காஞ்சால் தான் நம்மளுக்கு வத்தல் பொரிக்கக்குள்ளே நல்லா பொறன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா வத்தல் கலர் சேஞ்ச் ஆகிடும், வெள்ளை கலரில் வராது. இப்போ எண்ணெய் நல்லா சூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வத்தல் சேர்த்துக்கணும். ஒரே நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு வத்தலை போட்டால் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் வத்தல் நல்லா வெள்ளையாக இருக்குது, வத்தல் நல்லா காஞ்சிருக்குது.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொறுன்னு குச்சி வத்தல் ரெடி. சாம்பார், ரசம், தயிர் சாப்பாடு, புளிக்குழம்பு இது கூட தான் இந்த வத்தல் வச்சு சாப்பிட்றோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹீட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. மீண்டும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.